இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனமும் இது இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் சொன்ன ஒரு காரியங்கள். அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நேரம் அதுக்கு நோக்கம் என்ன, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதனால் ஜனங்களுக்கு என்ன லாபம், நமக்கு என்ன பிளான் கடவுள் வச்சுருக்கிறார், இதை குறித்து நமக்கு நிறைய நாட்கள் தெரியும். ஆனால் சில இடத்துல அவேர்னஸ் இல்லாமல் இருப்போம், மறந்து போயிடும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் அநேக கருத்தை ஓடிட்டுருக்க, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு ஓடுறோம், நம்ம சர்வைவலுக்கு வேண்டி ஓடுறோம், நம்ம வேலை விஷயம், இன்னும் அநேக காரியங்கள், நோய் நொடிகளுக்கு எல்லாம் வேண்டி ஒவ்வொரு காரியத்தில் நம்ம பிஸியாக இருக்கிறனால இது மறந்து போயிடும். அப்போ இந்த நாட்களில் தேவன் மறுபடியுமாக அதை நினைவூட்ட முடியாத தான் நான் இன்றைக்கி மார்னிங் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிற நேரம் கிடைத்த ஒரு சிறிய ஒரு சப்ஜெக்ட் தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். இப்போ இதில் 15வது வருஷம் என்ன கொடுத்துருக்குன்னா, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இது இயேசு கிறிஸ்து தம்முடைய நாவினால் சொன்ன ஒரு வார்த்தை. காலம் நிறைவேறியாச்சு. அப்போ என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ, என்னைக்கு அவர் வாயினால் சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கினாரோ அன்னைக்கு நமக்கு சொல்ல முடியும். அவர் சொல்கிறாரு, காலம் கம்ப்ளீட்டட், காலம் நிறைவேறிட்டுன்னா இதுவரை இருந்த காலங்கள் முடிகிற தருணமாயாச்சு. ஒரு புதிய ஒரு நாட்கள் வர ஆரம்பிக்க போகிறது. அதான் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த காலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இன்னும் சொல்ல, பரலோக ராஜ்யம் வருவதற்கான நேரம் வந்து விட்டது. அவருக்கு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கான நேரம் வந்து விட்டது. இதை தான் காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னா முடிவு கிட்ட வந்தாச்சு, உலகத்தின் முடிவு கிட்ட வந்தாச்சு, நியாய தீர்ப்பு நாட்கள் கிட்ட வந்தாச்சு. இனி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நியாய தீர்ப்பு. அவருடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் போகணும் யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு உள்ள ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கு இந்த உலகத்தில் வந்தாரோ அன்னைக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டாச்சு. இனி உள்ள நாட்கள் மனுஷன் பாவத்தில் இல்லாமல் உலக காரியத்துக்கு வேண்டி ஓடாமல் நித்தியத்தில் ஓடுறதுக்கு ஒரு நாட்களாக இருக்கும்படியாக தான் அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. இதனால ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா மனம் திரும்பணும். உன்னுடைய மனம் மாறி இருக்கிறது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்பதற்கோ, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துள்ள அவேர்னஸோ, பரலோக ராஜ்யத்தை குறித்த அவேர்னஸோ, அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த அவேர்னஸோ, தேவனை குறித்துள்ள அவேர்னஸ், பைபிளை குறித்துள்ள ஒரு அவேர்னஸ் நமக்கு இல்லாமல் நம்ம இருக்கிற ஒரு மனம் திரும்பி வர வேண்டும். அதான் மனம் திரும்பி. எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு மனத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சத்திய வசனங்களுக்காக நீ மனத்தை திருப்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புறதெல்லாம் என்னன்னா, நான் என்னுடைய மனம் வேறொரு காரியத்தில் இருக்கிற மனத்தை உள்ளாடி கொண்டு வந்து இனி உள்ள நாட்கள் தேவனை சார்ந்தும் அவருடைய வசனத்தை சார்ந்தும் இருக்கிற ஒரு அனுபவம் தான். உலக காரியத்தை சார்ந்து இருக்காமல் மேக்சிமம் தேவனுடைய காரியத்தை சார்ந்து இருக்கிற ஒரு தருணம்னா மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம் சொல்கிறது பைபிளில் கொடுத்துருக்கிற எல்லா வசனமும் சுவிசேஷம் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லதுக்கு என்னன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னன்னா 14வது வருஷத்தில் கொடுத்துருக்கு, இயேசு கலிலேயாவில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவருடைய சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு. அது என்ன சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளான ஒரு காரியங்கள், ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, கனி. இன்னும் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவ ராஜ்யத்தில் நம்ம பங்காளிகளாக இருக்கும்படியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் சுவிசேஷம். ஏன்னா இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்து தேவனை சார்ந்திருக்கிற ஒரு ராஜ்யத்துக்கு போகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். சிம்பிளாக சொல்லுவோம்னா, வசனம் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து தான் கொடுத்துருக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர இதை விசுவாசிங்க.
ஏன்னா நாட்கள் இந்த நாட்கள்லையும் நான் ஓப்பனாக சொல்ல முடியும், நாட்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது. 2025 வந்தாச்சு, ஆனால் 26 27 போயிட்டு. ஆனால் திடீர்னு தேவன் வருகிறதா இருந்தால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோன்னுള്ളത് கொஸ்டின் மார்க், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்தான். சின்ன ஒரு கரை இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, சின்ன ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் போக முடியாது. அதில் வாழ்க்கையை நீங்கள் நம்ம மாற்றிக்கிட்டு என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை விசுவாசித்து நம்ம ராஜ்யத்துக்குள்ள பங்காளிகளாக நம்ம மாறணும். இந்த உலகத்தின் பங்காளிகளாக இல்லை, ராஜ்யத்துக்குள்ள பங்காளிகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும். நாட்களில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.